அரசு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் பற்றி பிற்போக்கான கருத்தை மகாவிஷ்ணு பேசிய போது ஆசிரியர் சங்கர் வெகுண்டென்று எதிர்கேள்வி எழுப்பினார். அவரின் அறச்சீற்றத்திற்கான அடிப்படை என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சார், உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? சார், உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம் என்ன? ஒரு நிமிஷம் மேடம், ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது யார் சொன்னது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் அத்தனை ஆசிரியர்களும் அமைதி காத்த போது பிற்போக்கு சிந்தனைக்கு எதிராக ஒற்றை குரலாக ஓங்கி ஒலித்தார் ஆசிரியர் சங்கர். சென்னையைச் சேர்ந்த பார்வை மாற்றுத்திறனாளியான ஆசிரியர் சங்கர் சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அந்த பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளை சிறுமைப்படுத்தும் வகையில் மகாவிஷ்ணு பேசிய போது அடுத்த கணமே ஆசிரியர் சங்கர் எதிர்வினையாற்றியதுதான் என்று ஒட்டுமொத்த விவாதங்களுக்கும் காரணமாக அமைந்தது. அறிவுக்கு ஒவ்வாத கருத்தை ஒருவர் பேசும்போது மற்றவர்கள் வாய்மூடி மௌனமாக இருந்த நிலையில் அதை தடுத்து நிறுத்தி துணிந்து கேள்வி கேட்ட திறன் ஆசிரியர் சங்கருக்கு எப்படி வந்தது என்பதற்கு காரணம் அவர் கற்ற கல்வி. ஆம், சங்கர் தமிழாசிரியர் மட்டுமல்ல, பகுத்தறிவு என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்ற PhD பட்டதாரி. அந்த பகுத்தறிவின் வெளிப்பாடுதான் முனைவர் சங்கர் கேள்வி எழுப்ப காரணம். அறிவை விரிவுபடுத்துவதில் நாட்டம் கொண்ட சங்கர் நேர்மறை சிந்தனையாளர் என்றும் களப்போராளி என்றும் கூறுகிறார் அவரது நண்பர் ராஜா. இன்னைக்கு நிறைய தொழில்நுட்பம் வந்துருச்சு. நாங்களாம் படித்த அந்த காலகட்டங்களில் தொழில்நுட்பம் போன்ற வசதிகளும் இல்லை. ஆனாலும் நிறைய வாசிப்போம். ஒவ்வொருத்தரையும் நேராக தேடி 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 பிடிச்சி வாசிக்கிறதுக்கு யாராவது கிடைத்து அவர்களை வைத்து நிறைய வாசித்து அவர் கற்றுக்கொண்டார். படிக்கின்ற காலகட்டத்திலேயே நாங்கள் படித்த கல்லூரியிலேயே தமிழ் மன்றத்தின் செயலாளராக அவர் போட்டியிட்டு நின்று வெற்றி பெற்று தன்னுடைய பணிகளையும் அவர் அப்பயே செஞ்சார். அப்பயே அவருடைய அந்த பகுத்தறிவு சிந்தனை அப்படிங்கிறது தன்னுடைய கல்லூரி காலத்திலேயே வெளிப்படுத்தினார் திரு சங்கர் அவர். மிகச்சிறந்த பேச்சாளரும் கூட, ரொம்ப அழகாக பேசக்கூடியவர், மிகச்சிறந்த பாடகரும் கூட சங்கர். ஆனால் இந்த கல்வியை பெற முனைவர் சங்கர் உடைத்தெறிந்த தடைகள் ஏராளம். பார்வை மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய கல்வி தற்போது வழங்கப்படும் நிலையில் அந்த வாய்ப்பு இல்லாத காலகட்டத்தில் பள்ளி கல்வியை மிகுந்த சிரமத்தோடு முடித்தார் முனைவர் சங்கர். 12ஆம் வகுப்பில் அவர் தேர்ச்சி பெற்ற போது பார்வை மாற்றுத்திறனாளிகளில் மாநிலத்திலேயே முதல் இடம் பிடித்தார். அதன் பின்னர் கல்லூரி படிப்பையும் செவ்வனே முடித்த சங்கர் 2009ஆம் ஆண்டு ஆசிரியர் பணியில் இணைந்தார். பார்வை மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் எந்த சிறப்பு ஒதுக்கீடும் இல்லாமல் மெரிட் அடிப்படையில் ஆசிரியர் பணியில் சேர்ந்தவர் முனைவர் சங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. முனைவர் சங்கரின் போராட்டம் இவருக்கானது மட்டுமல்ல, அவரின் ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமானது. வறுமை தாண்டவமாடும் குடும்பத்தில் பிறந்த பார்வை மாற்றுத்திறனாளியான சங்கர் தனியார் அங்காடியில் பணியாற்றும் தனது தந்தையுடன் இணைந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் முன்னேற்ற சந்தித்த போராட்டங்கள் சாதாரணமானவை அல்ல. பார்வை மாற்றுத்திறனாளியான சங்கர் சகோதரரை படிக்க வைத்து வருவாய் ஆய்வாளராக உயர்த்தியுள்ளார். அவரது இளைய சகோதரர் பலவகை மாற்றுத்திறனாளி. பகுதி பார்வை மாற்றுத்திறனாளியான தனது மனைவிக்கும் ஊக்கமளித்து அரசு ஊழியராக்கி உள்ளார் முனைவர் சங்கர். இதனால் குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்று இடைநிலை உதவியாளராக உள்ளார் சங்கரின் மனைவி பவானி. இது என்ன ஒரு சிறப்புனா, இவர் பள்ளியில் மட்டும் ஆசிரியராக இல்லை, அவர் கூட யாரெல்லாம் சேர்றாங்களோ, அவரோடு யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்க அத்தனை பேரையும் ஒரு அறிவாளியாக ஆக்குகின்ற ஒரு பணியை அவர் செஞ்சார். இவ்வளவு சாதித்து, இவ்வளவு தடைகளை கடந்து சாதித்து தானும் தன்னுடைய குடும்பத்தையும் உயர்த்தி இருக்கிற ஒருத்தரை பார்த்து இவர் சரியான ஞான குரு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை இந்த மகாவிஷ்ணு போன்ற மகா முட்டாள்கள் பயன்படுத்துவது சரிதானா? தனக்கு தடையாக இருந்த அனைத்து சவால்களையும் தவிடுபொடியாக்கி தன்னையும் தன் குடும்பத்தையும் தன்னம்பிக்கைக்கு முன்னுதாரணமாக உருவாக்கிய முனைவர் சங்கருக்கு முன்பு நின்று
முற்பிறவி பாவம்தான் மாற்றுத்திறனுக்கு காரணம் என்று பேசினால் அவருக்கு கோபம் வரத்தானே செய்யும். பகுத்தறிவில் PhD முடித்தவர் முன்பு மூட நம்பிக்கையை பரப்பினால் என்னவாகும் என்பதற்கு உதாரணமே முனைவர் சங்கரின் அறச்சீற்றம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் சிறப்பு செய்தியாளர் அபிநயா.